வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 13, தோல்விகளை கொண்டாடுங்கள். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா நம்ம ஆள் மனதில் நிறைய விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக, பல விஷயங்களை யதார்த்தமாக நேர்மையாக பேசும்போது தான் நம்ம மனசு அதை கேட்டு ஒரு சாந்த நிலைமைக்கு போய் அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஒரு வாழ்வியல் முறையாக மாறி உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் கொண்டு சேர்க்கும். வெற்றி வருது அப்படின்னா அதுக்கு ஆள் மனதும் எப்போவுமே உங்கள் மனதும் ஆக்டிவாக இருக்கிறது தான் முக்கியம். அந்த ஆள் மனதுக்கு நீங்கள் எதை கொண்டு சேர்த்துறீங்களோ அதுதான் உங்களுடைய செயல்களாகவும் எண்ணங்களாகவும் அது வெற்றியாகவும் மாறுது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் உடலை எப்படி பாதுகாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி மனதையும் ஹாப்பியாக சந்தோஷமாக பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கும்போது தான் உடலும் மனமும் சேர்ந்து தான் ஒரு வெற்றி பயணத்தை கொண்டு செலுத்தும். அதுதான் நீண்ட நெடிய வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம தோல்விகளை கொண்டாட பழகணும். நம்ம மேக்ஸிமம் எதை பார்க்குறோன்னா வெற்றிகளை தான் பார்க்குறோம். வெற்றியாக இருக்கிறவங்களையும் வெற்றியாளர்களையும் தான் நோக்கி நம்ம கண்கள் போகுது. நம்ம அவங்களத்தான் ரொம்ப தாங்குகிறோம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம், ரொம்ப அவங்கள கொண்டாடுறோம். ஆனால் தோல்வியாளர்களையும் தோற்றவங்களையும் நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோன்னா டிப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு விதமான சப்ரஸ் பண்ணி அவங்கள அழுத்தத்துக்கு உண்டாக்கி ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவங்களுக்குள்ளே உருவாக்கி நம்மளும் உருவாக்கி அவங்களையும் உருவாக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் வெற்றியை சுவைக்க முடியாத அளவுக்கு கொண்டு செலுத்திடுறோம். நம்ம வாழ்க்கையானாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையானாலும் சரி, நம்ம தோல்வி வரும்போது நிறைய சப்போர்ட் பண்ணணும். தோல்வி வரும்போது ஊக்குவிக்கணும். தோல்வியை தோல்வின்னு சொல்லி பழக்கக்கூடாது. அது வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நம்ம வெற்றியாளன் ஏதோ அவனோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான், வெற்றி அடைந்தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வாழ்க்கையில் தோல்விங்கிறது ஒன்றே கிடையாதுங்க. யாருமே எந்த எஃபர்ட்டும் போடாமல் வெறுமனே இருந்தால் தான் அது தோல்வியை ஒழிய, ஜெயிக்கிறதுக்காக எஃபோர்ட் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஹார்ட் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் தான். அது நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் தோல்வி அடைந்தாலும் நீங்கள் அதை பண்ணணும்னு, அது செய்யணும்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் இருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த ட்ரையே வெற்றி தான். இதை நீங்கள் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு நாளில் அது வெற்றியில் கொண்டு போய் செலுத்தும். எப்பெல்லாம் யாரெல்லாம் தோல்வி அடைகிறீங்களோ அப்போ உங்கள் ஆள் மனதுக்கு இது தோல்வி இல்லை, நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன், இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன், நான் எனக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கணும். அதில் என்னென்னலாம் பாசிட்டிவிட்டி, என்னெல்லாம் உங்களுக்கு நேர்மறை விஷயங்கள் இருந்ததுங்கிறத நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களை சுற்றி இருந்தவங்களாக இருந்தாலும் சொல்லி அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களை நீங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எதுவும் வெற்றி அப்படிங்கிறது தான் வெற்றி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இறங்கி தோத்தாலும் அது வெற்றி தான். ஸோ நீங்கள் உங்கள் மனசை எந்த நிலைக்கு கொண்டு போகணுன்னா, வெற்றிங்கிற நிலை, தோல்வியானாலும் அது வெற்றி தான்ங்கிற நிலைமைக்கு
நீங்களும் செலிப்ரேட் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், மைண்டை வந்து மனதை ஆக்டிவேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் கொண்டு செலுத்தும். அப்படி கொண்டு செலுத்துறதுனால என்ன ஆகும்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு நேர்மறை எண்ணம் உங்களுக்குள்ளேயும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி உருவாகும். ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் தி சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லணும். தோல்வி வந்து வெற்றியின் படிக்கட்டு. நீங்கள் படிக்கட்டில் போயிட்டுருக்கிறீங்க, தோல்வி வந்து 2வது படிக்கட்டாக இருக்கலாம், 3வது படிக்கட்டாக இருக்கலாம், அல்லது கடைசி படிக்கட்டாக கூட இருக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு. அதனால் யாரெல்லாம் தோற்றாங்களோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பாராட்டுங்க. நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. எதெல்லாம் பாசிட்டிவிட்டி, எதெல்லாம் நேர்மறையான கருத்துக்கள் அதில் இருந்ததோ அதை சுட்டி காட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு தொழில் ஆரம்பித்து, 2 தொழில் ஆரம்பித்து, 3 தொழில் ஆரம்பித்து எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் சும்மா இருக்கலை. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும்னு ஏதோ ஒன்றுக்குள்ளே போகிறீங்க இல்லையா, அதுவே உங்களுடைய வெற்றி தான். ஏன்னா மனிதன் வந்து ஆதி காலத்திலேருந்து எத்தனையோ ஸ்ட்ரகிளை தாண்டி தான் ஒரு ஸ்டேஜில் ஆதி காலத்தில் வாழ்வதே கூட ஒரு விதமான போராட்டமாக இருந்தது. வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. அதில் தான் டார்வின் சொல்லுவாங்க, டார்வின்ஸ் தியரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட், ஆரிஜின் ஆஃப் நியூ பீசிஸ். அப்போ இந்த 4 கோட்பாடு டார்வின் தியரியில் சொல்லுவாங்க. ஓவர் பாப்புலேஷனாக அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை. அப்போ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தது மனித இனமாகட்டும், எல்லா இனங்களும். அதே நேரத்தில் சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா, இருக்கிற யார் வந்து அதில் நிலைச்சிருப்பாங்களோ, யார் வந்து அதில் ஃபிட் ஆவாங்கன்னா, யார் இந்த போராட்டத்தை எல்லாம் தாங்கி தான் வாழணும், தான் ஜெயிக்கணும்னு வெறியோர் இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துல ஃபிட் ஆவாங்க. த சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட், ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ்னால் ஒரு புது உயிரியா, புது மனிதனா, புது ஒரு எல்லா விதத்திலையும் தன்னை மாற்றிக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு விலங்காக, ஒரு பறவையாக மாற்றப்பட்டது தான் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி வாழக்கூடிய புது உயிரியாக வரக்கூடியது தான் வந்து ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். அப்போ ஓவர் பாப்புலேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட் அண்டு ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். இது தாங்க டார்வின் தியரி. இதே தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஒரு பாப்புலேஷனில் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். தோல்விங்கிறது அந்த மாதிரி தான். நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி வாழ்ந்ததுனால இந்த தோல்வி அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வெற்றிக்கு இழுத்து செல்லும், வெற்றிக்கு இட்டு செல்லும். எல்லாருமே பல தோல்விகளை சந்தித்து தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஐபியாகவோ, ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்களாகவோ உருவாகியிருக்கிறாங்க. யாரும் சடனாக ஒரே நாளில் மிகப்பெரிய ஆளாக ஆயிட்டதில்லை. அதனால் தோல்விகளை நம்ம கொண்டாடினா தான் அந்த தோல்விகளை, ஓகே நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க, இந்தளவுக்கு வந்திருக்கேன்னு கொண்டாட அவர்களுக்குத்தான் ஆறுதல் தேவைப்படுகிறது. அவர்களுடைய மனதுக்குத்தான் ஒரு விதமான சந்தோஷ நிலை தேவைப்படுது. அந்த என்கரேஜ்மெண்ட்டு என்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் பண்படுத்தப்பட்ட உலகம். உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாரெல்லாம் தோல்விட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் டிப்ரெஷன் இருக்காங்களோ, யாரெல்லாம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள்.
எதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக பார்த்தீங்களோ அதை சொல்லுங்கள். ஒரு படிப்பு கிடைக்கலையா, அது தோல்வி அடைஞ்சிட்டாங்களா, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லா நிலையிலும் எல்லாமே உடனே அமைந்து விடாது. சில பேர்த்துக்கு போராடத்தான் கிடைக்கும். அதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட்டு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இதுக்கு புட்டப் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறோமோ, நம்மளுடைய எவ்வளவு தூரம் அதுக்காக போராடுறோமோ, எவ்வளவு தூரம் நம்ம அதில் தொடர்ந்து வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி உண்டாகும். தொடர்ந்து வேலை செய்வது தான் அதில் முக்கியமாக ஒழிய தோல்விங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ உங்களையும் சரி, உங்களை சார்ந்தவர்களும் சரி, யாரெல்லாம் தோல்வியில் துவண்டிருக்கிறாங்களோ, தோல்வி அடைந்தாங்களோ, அவங்களுக்கு உங்களால் வேறு எதுவுமே முடியலினாலும் 4 ஆறுதலான வார்த்தை அவங்களிடம் போய் பேசுங்க. ஜெயிச்சவங்களை கொண்டாடுறதுங்கிறது ஒரு பக்கம், அதை காட்டிலும் தோற்றவர்களையும் தோல்வி அடைந்தவர்களையும் பார்த்து அவங்க மன ஆறுதலுக்கும் மன அமைதிக்கும் அவங்க ஹாப்பினஸுக்கும் 4 வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க கடவுள். யார் கடவுள்னு சொல்லுவாங்க? வேறு யாரும் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு உங்களால் 4 நல்ல வார்த்தைகளும் ஒரு சந்தோஷமான மோட்டிவேட்டிங் வார்த்தையும் கொடுத்தா நீங்கள் தான் கடவுள். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் மனதிற்கு நீங்கள் தோல்வி அடைச்சிட்டா கூட உங்கள் மனதுக்கு நீங்களே சொல்லணும், நான் சும்மா இருக்கல, ஏதோ ஒன்று செய்து வெற்றி தோல்விங்கிறது சில ஃப்ராக்ஷனில் நடக்கிறது. இந்த தடவை தோல்வி, இன்னொரு நாள் நான் வெற்றி அடைவேன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். உங்கள் ஆள் மனது தோல்வியை கூட சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிச்சதுன்னா அதுவே ஒரு நாள் வெற்றிக்கு இட்டு செல்லும். இதுதாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வெற்றியாளர்களை கொண்டாடுறங்கிறது வேற, தோல்வியாளர்களை கொண்டாடினா தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியாளர்களை நம்ம உருவாக்க முடியும். மிகப்பெரிய வெற்றியாளர்களை நம்ம சந்திக்க முடியும். மிகப்பெரிய வெற்றியாளர்கள் வேணும்னா நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, தோல்வியில் இருந்தால் 4 வார்த்தை அவங்களுடைய ஆள் மனதுக்கு நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, லாங் ஸ்டாண்டிங் விஷயங்களை சொல்லுங்கள். அதுவே மனதோடு கொஞ்சம் பேசுங்களாக இருக்கும். அந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் தான் அவங்க வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளம்தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அல்லது மிகப்பெரிய வெற்றிக்கு எடுத்து செல்லும். உடல் அப்படிங்கிறது தனி, மனம்ங்கிறது தனி. மனமும் உடலும் நன்றாக இருந்தால்தான் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்ட முடியும். அதனால் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள், எப்போதுமே பேசுங்கள். அந்த ஆள் மனதுக்கு அந்த பாசிட்டிவிட்டியும் சந்தோஷமும் சேரும் வரை பேசுங்கள். ஸோ இத்துடன் மனதோடு பேசுங்கள் பகுதி 13 முடிந்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 14 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.